வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். என் பசங்க முன்ன மாதிரி என் கூட பேசுகிறதில்ல, முன்ன மாதிரி என் கூட விளையாடுறதில்ல, எதுவும் வேணும்னா கூட வந்து கேட்குறதில்ல. எப்போதும் தனியாக உட்காந்துக்கிறாங்க, ரூம்லேயே இருக்காங்க, மற்றவங்க கிட்ட கூட ரொம்ப பேசுகிறதில்ல அப்படிங்கிறது கண்டிப்பாக பெயின்ஃபுல்லான விஷயந்தான். அதை பற்றி பார்ப்போம். அப்படி கம்மியாக பேசுகிற பசங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா பதில் ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் வரும். ஆமாம், சரி அங்கே வச்சுறேன் அப்படின்னு எலாபரேட்டாக பதிலே வராது. இல்லை அவங்களோட படிப்பை பற்றியோ ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா உடனே ஒரு டிஃபென்சிவ் மோடு போய், ஐயோ நான் அப்படி பண்ணல, அவன் தான் பண்ணான், இவன் தான் பண்ணான்னு தன்னை கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, தனியாக இருக்க விரும்புவாங்க, ஃபோனை கொடுங்கன்னு கேட்பாங்க, கோவப்படலாம். இது எல்லாமே நடக்கலாம். இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கலாம்? ஃபஸ்ட்டு அந்த ஃபோன் தான். ஃபோன் கொடுத்துருக்கீங்களா? நம்மளே ஃபோனை கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா நிறைய பேர் கூட முன்ன மாதிரி இப்போ பேசுகிறதில்ல. யோசிச்சு சொல்லுங்கள். ஸோ அந்த ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கேம்ஸ்லாம் விளையாண்டா ஈஸியாக வின் பண்ணிடுறோம், அழகழகாக இருக்குது. ஸோ அதை தாண்டி வேறு விஷயம்லாம் அவங்களுக்கு அதிகமாக பிடிக்கிறதே இல்லை. ஃபோன் அதிகமாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக பேசுகிறது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குமே மற்றவங்கள்ட்ட பேசுகிறதெல்லாம் குறைஞ்சி போயிடும். 2வது, வயது காரணமாக இருக்கலாம். 12 வயசுக்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னா குழந்தையாக இருக்கிற வரையும் ஒரு நாய்க்குட்டி மாதிரி உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க. ஒரு வயதிற்கு மேலே ஒரு மென்டல் மெச்சூரிட்டி, ஒரு பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா, நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தானே செய்யணும்னு யோசிப்பாங்க. நிறையா விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்ட பகிர்ந்திருக்க விரும்ப மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவாங்க. ஸோ வயது கூட காரணமாக இருக்கலாம். அடுத்த காரணம் ஃபேமிலி டிஸ்பியூட்ஸாக இருக்கலாம். உங்கள் குழந்தைங்க முன்னாடியே நீங்கள் சண்டை போட்டுக்கிறது, தாத்தா பாட்டி சித்தப்பா அப்படிங்கிற விஷயம் எல்லாம். ஸோ குழந்தைங்களுக்கு அவங்களெல்லாம் பிடிச்சிருக்கலாம், பட் நீங்கள் பேசாதீங்கன்னு தடை போடும்பொழுது உங்கள் கூட பேசாமல் இருக்கலாம். அவங்க முன்னாடி பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் பேசி சண்டை போடும் பொழுது அவங்களுக்கு அதில் நிறைய இன்செக்யூர் ஃபீலிங்ஸ் இருக்கும். உங்ககிட்ட அந்த விஷயத்தெல்லாம் தைரியமாக பேசவும் மனசு வராது, பயப்படுவாங்க. நேச்சுரலி பேசுகிறது கம்மியாகும். ஃபைனல் ரீசனாக ஹெலிகாப்டர் பேரண்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம். அதாவது எப்படி குழந்தைங்களை வளர்க்கணும்னு யாரும் படிச்சுட்டு வர்றதில்ல. இந்த விஷயம்லாம் எனக்கு கூட இப்போ தான் தெரியுது. இவங்களை வளர்க்கும் போதெல்லாம் தெரியல எனக்கு. ஓகே, அதாவது குழந்தைங்க கிட்ட ஓவர்லி இன்வால்வ்டு, அதிகமாக அவங்களுடைய விஷயத்தில் தலையிடுறது, ஓவர் கண்ட்ரோல், எல்லா விஷயத்துலேயும் தன்னுடைய டெசிஷன் என்ன அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் நிற்கிறது. இதுதான் ஹெலிகாப்டர் பேரண்டிங். என்னெல்லாம் பண்ணுவாங்க ஹெலிகாப்டர் பேரண்டிங்கில் உள்ள பெற்றோர்கள் அப்படின்னா, நிறைய ரூல்ஸ் போடுறது, அது அப்படி தான் நடக்கணும், இது அப்படி தான் நடக்கணும்னு ஸ்ட்ரிக்டாக நிறைய ரூல்ஸ் போடுறது. 2வது, அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறது, எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்குறது, சின்ன சின்ன விஷயத்த கூட இது என்ன பண்ண அது என்ன பண்ண அப்படின்னு ஓவராக ஃபாலோ பண்ணுறது. குழந்தைங்களோட எல்லா முடிவுகளையும் பெற்றோர்கள் தான் டிசைட் பண்ணுறது. அடுத்து முக்கியமானது, ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி அப்படின்னா அவங்களா அதை சால்வ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணாமல் ஆளாக அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்களா சால்வ் பண்ணிக்க முடிகிற பிரச்சனையில் கூட நீங்கள் போய் நிற்கிறது. இது எல்லாம் அவுட் ஆஃப் லவ் தான் பண்ணுறீங்க. அவங்க மேலே அதிக அன்பு, அவங்கள பத்திரமா பார்த்துருக்கணுமேங்கிற எண்ணம். ஆனால் அதுவே பேக் ஃபயர் ஆகி சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கலாம். அதில் ஒன்று தான் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது. அப்போது நம்ம பசங்களை ஒன்றுமே சொல்லக்கூடாதா? ரூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதா? படிப்பு முக்கியம் இல்லையா? இப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே முக்கியம்தான். பட் படிப்பு அப்படின்னு ஓவராக ஃபோர்ஸ் பண்ணும்பொழுது படிப்பு மேலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வர்ற மாதிரி செஞ்சிடுறீங்க. ஸோ ஓரளவு பேலன்ஸ்டாக அந்த பேரண்டிங் இருக்கணும் அப்படின்னா சில வகையான பேரண்டிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாடா.